பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரை இன்ப மழையில் நீந்திய உங்களை அம்மா என்னும் அன்பு வெள்ளத்தில் மூழ்கடிக்க வருகிறார்கள் நம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அம்மா ஆரம்பம் முதல் இறுதி வரை மாறாமல் கிடைக்கும் ஒரே அன்பு அம்மாவின் அன்பு மட்டுமே. தன்னலம் விரும்பி வாழும் உலகில் பிள்ளைகள் நலம் விரும்பி வாழும் ஒரே உயிர் அம்மா. அம்மா அம்மா. ஒரு சின்ன நாடகம் பார்க்கலாமா? இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சரஸ்வதி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவரது மகன்களுக்கு 2 பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும், அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகன் சேகருக்கும், சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது. ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல யாரு உங்க அம்மாவை பாத்துக்க போறீங்க? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு நான் பாத்துக்குவேன் ஐயா. இல்லையா, என்னதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம், அதனால நானே கடைசி வரை வச்சு எங்க அம்மாவை காப்பாற்றுவேன். சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. யார் என்று பாரு. உங்க தம்பி வீட்டுல விட்டு வந்துருவீங்கன்னு பயந்துட்டே இருந்தேன். நீயே பேசுற? எங்க அம்மா மேல அவனும் போசுமா? சும்மா விளையாடுறியா? சட்டுப்பட்டு கடி பிடிச்சிட்டு வாங்கிட்டாங்க. நான் உங்ககிட்ட அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு கேட்டேன். கல்யாண காட்சி போனா போட்டு கட்டுக்கு புது சேலை ஒரு நல்ல நகையும் இல்ல. ரோட்ல எல்லா நகையும் தம்பிக்கு துணி கொடுத்து சொன்னாங்களா? இவரு துணி கொடுத்து வந்தாராம். ஓட்டுக்கார் வேணும் நீங்க யாரேதா? என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வருது. எனக்கு போட்டு கட்டுக்கு நல்ல நகை வேணும். உசுறு போட்டு வாங்காத. யாரு கையில காசு வச்சிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பாவோட கார் இருக்குல்ல, அதை விட்டு எனக்கு வாங்கிட்டாங்க. அந்த கார் எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா இருக்குமா? போனா அது கார் இல்ல, எங்க அப்பாவுடைய கௌரவம். அதை போய் விற்க சொல்றீங்க? அப்ப என் கௌரவம் மட்டும் உங்களுக்கு பெருசா பண்ணல. நான் ஒரு மனுஷனாவே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவரோட 40 வருஷம் எப்படி வாழறாங்க சேகரே அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? ஒண்ணு வேணாம். நீ என் பிள்ளைப்பா, முகம் வாழனா என்னால தாங்க முடியாதுப்பா. பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து உனக்கு ஒரு நல்ல நகையை வாங்கி கொடுப்பா. எங்க அம்மா வந்திருக்காங்க, வாங்க ஒரு வார்த்தை கூட்டா குறைஞ்சா போயிடுவேன். உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன பண்ற நீங்க? அம்பிகா ஏன் கோவமா இருக்கா? இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொஞ்சம் வீட வேற மாதிரி மாத்தலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு எல்லா படத்தையும் உன்னோட மூத்த பிள்ளைகிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கா. இல்ல நீ உன் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மூத்தவன் மட்டும் தான் அவன் பிள்ளையா? இப்ப நானா? அம்பியா, அம்மாவுக்கு அந்த ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. இருக்கிறது 2 ரூம். ஒண்ணு நாம யூஸ் பண்றோம், இன்னொரு ரூம் கெஸ்ட் யாராவது வந்தா யூஸ் பண்ண வச்சிருக்கோம். உங்க அம்மாவை ஹால்ல தங்க சொல்லுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா ஹால்ல தங்க வச்சு தானே ஆகணும். அப்ப சொன்னாதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுக்குதான் இப்ப இருந்தே அவங்க ஹால்லே தங்கட்டும். யாரோ யார் யாரோ என்றே செய்யும் இருப்பாரோ விடையே இல்லாமல் இந்த முழுதும் வாழ்வாரோ. அம்மா என்க
மிக்ஸி இங்க வச்சிருக்கேன், மில்லுல கொடுத்து அரைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் கூட்டுங்க. கழிச்சு கூட்டு வரலாம். 1 மணிக்கெல்லாம் மில்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப போனா அரைச்சிட்டு வர முடியும். மாசம் வேற பிறந்திருக்கு. அவன்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல. பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க. நானே சில டைம் பார்க்கும்போது அவங்களே தனியா பேசிக்கிறாங்க. எனக்கு ஏதோ சரியா பண்ற மாதிரி இல்ல. சரி, நடக்க முடியலப்பா. நடக்குது, தலை என்ன சுத்து விறுவிறுன்னு வருதுப்பா. டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாமா? இருக்கிற ஆயத்துக்கு டென்ஷன்ல நீ வேற ஆஸ்பத்திரி போனா அங்க போகணும் இங்க போகணுட்டு. எனக்கு டைம்லாம் கிடையாது. பணம் வேணா தரேன். நாட்டை பிடிச்சி நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. நீ வேலை இங்க பாருப்பா. எப்போ உனக்கு தேவைப்படும் அப்ப நீ அம்மா கூட்டிட்டு போகணும்ப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதம்மா. வயசானது எல்லாத்துக்கும் வரதுதான். சேகரு, சேகரு, சாப்பிட்டுங்கப்பா. எந்திரி எந்திரி எந்திரி, சாப்பிட்டுங்க. எத்தனை முறை சொல்றது? எந்திரியா, சாப்பிட்டுங்கப்பா. ஐயா, குழந்தை சோழ போய் கிடக்குறா. அச்சோ, ஏன் சேகரு, என்னடா உனக்கு? இந்த உடம்புல நெருப்பு குடிக்குது. யாரும் இல்லையே. ஐயோ, ராத்திரி நேரத்துல அந்த குழந்தை நான் எல்லாம் கூட்டிட்டு போவேன். நான் யாரை வச்சு பார்ப்பேன்? என் உடம்பு எப்படி நான் சரி பண்ணேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. கடவுளே, என் குழந்தைய காப்பாத்து. மாமா என்னமாச்சு? ஏமாளுறீங்க? ஐயோ, என் குழந்தை கூட பண்ணல. டாக்டர் எங்க இருக்கா எனக்கு தெரியல. நான் எப்படி போவேன் தெரியல. இங்க இருந்து 3வது சந்து முதல் வீடு தாமா டாக்டர் வீடு. போங்கம்மா. அது என் குழந்தை சரி பார்க்கணும் டாக்டர். என் குழந்தை என்ன வந்து பாருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தை காப்பாத்து. இருமா கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒண்ணும் இல்ல, சாதாரண ஜலம் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், காலையில சரியாயிடும். நீங்க ஒண்ணும் பாருங்க, பொறுமையா இருங்க. என்னங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுல இருந்து வந்திருக்காளே என் தங்கச்சி, இவன் வாங்கி கொடுத்த நெக்லஸ் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி? சுகமே, தம்பி, என்னம்மா என்ன எடுத்து போயிருக்கு? என்ன பண்ணுது எனக்கு? என்ன படபடப்பாங்க? என்னாச்சு? என்னம்மா, என்ன சொன்னு கேட்கலாம்? அக்காவோட நதியை போய். ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஏதோ நகை மேல இருந்து ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. அத்தை, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சுன்னா என் மானமே போயிடும் அத்தை. என்ன உங்க மகளா நினைச்சு மன்னிச்சிடுங்க அத்தை. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. ஐயோ ஐயோ, சொந்த பையன் வீட்லயே இப்படி யாராவது திருடுவாங்களா? பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து போட்டு உங்க அம்மாவோட புத்தியை பாருங்க. சீ, இப்படி திருடி பழப்பு நடத்திட்டு எங்கேயாச்சும் நாட்டு கட்டு சாவலாம். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏமா அப்படி பண்ண? உன்னை வீட்டுல தங்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத. கணேஷ், அம்மா வீட்டுக்கு வந்தாங்களா? அதான் காலையில அம்மாவை காணோம். நானும் எங்க இல்லாம தேடிட்டேன். எங்க போனவனே எனக்கு தெரியல. என்ன பண்ண, எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள. கணேஷ், அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்டெல்லா மேடம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, ஆமா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆமா, இந்த யோசனை எனக்கு தோணுது இல்ல. படம் என்ன ஒண்ணு பண்ணுமா, நம்ம 2 பேரும் வண்டி எடுத்துப்பாங்க, பாத்துட்டு வந்துருமா? ஆமா, நான் அந்த வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வண்டி சார். வாங்க, உங்களோட பேரை என்ட்ரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரூம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. அன்ட்ரி செக்அப்லாம் கரெக்டா இருக்கணும். உங்களை ஸ்பெஷல் கேர்ல வச்சுக்கோங்க. நான் எப்ப கேட்டாலும் உங்களோட ரிப்போர்ட் என்னோட டேபிள்ல இருக்கணும். ஓகே சிஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட். மேடம் மேடம், ஒரு நிமிஷம். அந்த அம்மா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுங்களா? ஓஎஸ், நல்லா தெரியுமே. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால இவங்களும் இவங்க கணவரும் வந்திருந்தாங்க.
இங்க இருந்துதான் அவங்க 2 அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்ப இவங்களே அனாதையா நிற்கிறாங்க. ஆனா அனாதையானது அவங்க இல்லை, அவங்க எடுத்து வைத்த 2 பசங்களை தான் மறுபடியும் அனாதை விட்டாங்க. இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம இந்த பையனை நம்ம தத்தெடுத்துக்கலாமா? ஆக்சுவலி இவன் அண்ணன், இந்த தம்பி ஒருத்தர் இருக்கிறான். 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. சோ அவங்க வேற ஒரு பையனை பாருங்க. அப்போ 2 பேரையும் தத்தெடுத்துக்கலாங்க. ஒருத்தன் உங்களை பார்த்துக்கிட்டானா இன்னொருத்தன் என்ன பார்த்துப்பா இல்லைங்க. அண்ணா கூட விளையாடலாமா? நீ அண்ணா பத்திரமா எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? எங்க அண்ணன் கிட்ட சாரி அவன் எப்படி இருக்கான் பத்தியா? அண்ணன் கிட்ட சொல்லுன்னா அண்ணா கிட்ட காட்டு. சரியாப்பா? சரி, நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன்னை நான் கொண்டு போய் விடுறேன். சரியா? உங்க யாரையும் இப்போ நான் கிளாப் பண்ண சொல்லி கேட்க மாட்டேன். பிகாஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்க கண்ணெல்லாம் தொடச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்க கிளாப் பண்ணலாம். கலங்கி விட்டாயா? ஆமாம் அஸ்வன், கலங்க செய்து விட்டார்கள். தந்தை கடலில் தாய்மை தரையாகும், தந்தையுள் தாய்மையும் உண்டு. தந்தையை கடல் என்று கொண்டால் தாய் அதன் கரையையும் அடித்தரையும் போல தந்தைக்குள் தாய்மையும் இருக்கிறது. இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்பு மட்டுமே. தாயின் அன்பை உணர்த்தியதற்கு நன்றி. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டான்ஸை பார்த்துருப்போம். அதுல ஒரு டான்ஸான ட்ரைபல் டான்ஸை பார்க்கலாமா? பழங்குடியினர்கள் பட்ட கஷ்டத்தை நம் கண் முன்னே கொண்டு வர போறாங்க நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனந்தம் காலனும்
சாமி வந்து முடிச்சோ சோதி ஒண்ணு கண்டுடிச்சோ அதான் தாக்கிட்டாங்கல்ல. ஆதிமழை வந்துடுச்சோ ஆட்டக்கர சென்றுடுச்சோ உசுர பொழிச்சு கழுவுக்காடு குருதி கொட்டி கோலம் போடு ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே தாயும் நெருப்பே தாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே அடையாமல் காத்த குருதியில சீட்டு பாடாய் பாடும் வா ஒரு போல் எடுத்து வா ஒரு வார் எடுத்து வா ஒரு சூடு எடுத்து வா எடுத்து வா ஒரு வார் எடுத்து வா ஒரு சூடு எடுத்து வா 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 வா